Hi everyone, welcome to Gate Acharya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, IOCL வந்து ரீசெண்டா வந்து ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் கிரேட் ஏக்கான இன்ஜினியரிங் போஸ்ட்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது பாத்துட்டீங்கன்னா கேட் த்ரூ எக்ஸாம் இல்லாம தனியா அவங்களே ஒரு ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கான சிலபஸ் என்னன்னு இப்ப ரீசெண்டா அவுட் பண்ணிருக்காங்க. என்னன்னு நம்ம பார்க்கலாம் டீடைலா வாங்க. Syllabus for chemical engineering syllabus என்னன்னு பார்த்தா engineering mathematics, process calculation and thermodynamics, fluid mechanics and mechanical operation, chemical reaction engineering, instrumentation and process control, plant design and economics, heat transfer, mass transfer, chemical technology. இது chemical engineering கான ஒரு syllabus கொடுத்திருக்காங்க written examக்கு. Next பாத்துட்டீங்கன்னா electrical. இதுக்கு பாத்தீங்கன்னா engineering mathematics எல்லாத்துக்குமே காமன். எல்லாம் எந்த இதுக்கு போனீங்கனாலும் இது கண்டிப்பா எழுதுறோம் உங்களுக்கு. Electrical machines, power systems, control systems, electric circuits, electromagnetic field, signal cell systems, electrical and electronic measurements, analog and digital electronics, power electronics. இந்த 10மே syllabus வந்து electricalக்கு கொடுத்திருக்காங்க. Next பாத்துட்டீங்கன்னா instrumentation. Engineering mathematics, control system, analog electronics, digital electronics, electricity and magnetism, electrical circuits and machines, signals and systems, measurements, sensor and industrial instrumentation, communication and optical instrumentations. இந்த 10மே பாத்துட்டீங்கன்னா instrumentation இதுக்கான syllabus கொடுத்திருக்காங்க. And syllabus for verbal ability of English language. இது வந்து காமனா எல்லா ஸ்ட்ரீம்ஸ்க்குமே வந்து கொடுத்திருக்காங்க. Basic English grammars like tenses, preposition, articles, adjectives, conjunctives, verb, noun இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. And next பாத்தீங்கன்னா basic vocabulary like words, idioms இது எல்லாமே வரும் உங்களுக்கு. அப்புறம் reading and comprehensions, narrative sequencing இது எல்லாமே உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு தனியா ஒரு எக்ஸாம் வந்து வச்சிருப்பாங்க. And next பாத்துட்டீங்கன்னா syllabus of quantitative aptitude. Data interpretation பாத்தீங்கன்னா data graphs, bar graphs, pie charts and other graph representation data இதுல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. 2 and 3 dimensional plots, maps, tables ல இருந்து வரும். And also பாத்தீங்கன்னா numerical computation and estimationல ratios, percentage, powers, exponents and logarithms இதுல இருந்து எல்லாமே கேட்பாங்க. And mensuration and geometry, elementary statistic probability கேட்பாங்க. Next syllabus for logical reasoning, logic deduction and inductions, analogy, numerical relations and reasoning. Transformation of shapes, translation, rotating, scaling, mirroring, assembling and grouping, paper folding, cutting and patterns in 2 and 3 dimensions. இதுதான் syllabus. டோட்டலா இவ்வளவுதான் சிலபஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து மட்டும் தான் क्वेश्चंस கேட்பாங்க. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாம்ஸ் இதுக்குள்ள ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இவங்க கேட் எக்ஸாமோட அந்த இதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த இதுவே வந்து சொல்லிருக்காங்க. இதே சிலபஸ் தான் பாத்துட்டீங்கன்னா கேட் எக்ஸாம்க்கான சிலபஸ்மே. சோ கேட் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருக்கீங்க, அது டஃபா இருக்கும் அப்படி இப்படின்னா அதுல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கதே பாத்துட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி தனியா ரிட்டன் எக்ஸாம்ஸ் வச்சாலும் கேட்பாங்க. சோ உங்களுக்கு கோச்சிங்ஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கோச்சிங்ஸ் வந்து ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன் எதுக்கு வேணாலுமே நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்கான புக்ஸ் இல்ல தனியா மெட்டீரியல்ஸ் வேணும், இல்ல ஆன்லைன் சப்போர்ட் வேணும், ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும், எதுனாலுமே நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.